ஆயுஷ் சென்ட்ரல் கவுன்சிலிங் கமிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்பங்க போய் நான் அப்ளை பண்றது, என்ன லாஸ்ட் டேட்டு, இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகே, ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6th இருந்து ஒரு 10th வரைக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்ற ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றாங்க. ஹையர் லெவல் எந்த படிச்சாலும் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பேசிக்க நல்லா ஸ்ட்ரென்தனா இருக்கிறப்ப தான் அவங்க வந்து கிளாரிட்டி வந்து நல்லா இருக்கும், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி இருக்கும் அப்படின்றதுக்காக இதனுடைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. 15,000 பிளஸ் டேக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் வந்து நம்மளுடைய மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம். உங்களுக்கு வாரத்துல 4 கிளாஸ், மேக்ஸ் 2 கிளாஸ், சயின்ஸ் 2 கிளாஸ், உங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கிடைக்கிறதுனால ஹையர் லெவல்ல உங்களுக்கு அட்டகாசமா நீங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டி. இமிடியேட்டா நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 8925810928 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. 9384810298 இதுல கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் ஃபவுண்டேஷன் சம்பந்தமா டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 11th 12th நீட் படிக்கணும், ஜெய் படிக்கணும், அந்த மாதிரினா ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு டீடைல் வேணும்னா 8925824314 இந்த நம்பர்ல கால் பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் சம்பந்தமா உங்களுக்கு டீடைல் கிடைக்கும். கவர்மெண்ட் சீட் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி டிராப்பர்ஸ் பேட்ச் நீங்க எதனா பிளான் பண்றீங்க, வெதர் ஜெய் போய் ஐஐடி போகணும்னாலும் சரி, இல்ல நீட் எக்ஸாம்ஸ் எழுதி கவர்மெண்ட் சீட் எடுக்கணும் அப்படின்னா ஸ்பெஷல் டிராப்பர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இதுல 20 ஸ்டூடெண்ட் தான் அந்த கிளாஸஸ்ல இருப்பாங்க. இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து என்ன தேவை இருக்கு, என்ன பண்ணா அந்த குழந்தை வந்து இம்ப்ரூவ் ஆகும், மார்க் நல்லா வரும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி டீச்சர்ஸ் வந்து கூட இருந்து மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. அதுல நீங்க ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணிட்டு இமிடியேட்டா ரெஜிஸ்டர் பண்ணீங்க. நம்ம வீடியோக்கு போயிடலாம். நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ஆயுஷ் அட்மிஷன் சென்ட்ரல் கவுன்சிலிங் கமிட்டி AACCC அப்படின்ற கூடிய கமிட்டி வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன், ஆயுர்வேதிக்கு, யுனானி, சித்தா, ஹோமியோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ற கமிட்டி. ஆல் கேண்டிடேட் பார்ட்டிசிபேட்டிங் AACCC UG counseling for admission to Ayush UG courses, BAMS, BHMS, BUMS, BSMS, BPharm, ITRA for the academic year 25-26. In the course the notification it is to inform that for the academic year 25-26 National Commission for Indian System of Medicine NCISM System of Medicine has constituted Ayush Admission Central Counseling Committee. இந்த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆயுஷ் அட்மிஷன் கமிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவுன்சிலிங் கமிட்டியை வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க மூலயமா இந்த கோர்சஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அட்மிஷன்ஸ் வந்து ப்ராசஸ் பண்றாங்க கவுன்சிலிங்க்கு. Earlier this activity was carried out by AACCC. இதுக்கு முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தக்கான கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப AACCC பட் அட்மிஷன் சென்ட்ரல் கமிஷன் கவுன்சிலிங் கமிட்டி தான் இந்த வருஷம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ரைட், கேண்டிடேட் who are seeking admission to all India quota seats of BAMS, BHMS, BUMS, BSMS, BPharm, ITRA under government aided colleges, central universities, national institute and deemed university are advised to register on the AACCC portal. இதுல AACCC.gov.in இந்த வெப்சைட்ல நீங்க போயிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். and participate in AACCC UG counseling as per the approved rules and norms of counseling schedule அப்படின்ற மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இது நம்ம கம்ப்ளீட் டீடைல் என்னன்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் புல்லட்டினையும் நம்ம செக் பண்ணலாம். ரைட்டா, இப்ப நம்ம பார்க்க போறது என்ன டேட்ஸ், எப்படி வந்து நம்ம போடணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இங்க போயிட்டு நம்ம கிளிக் பண்ணீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா சைட் உள்ள போயிடும். சைட் உள்ள போனதுமே இங்கே அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு காலம் இருக்கும். அந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற காலத்தை நம்ம கிளிக் பண்ணீங்கன்னா சில டீடைல்ஸ்லாம் வந்து இதெல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு எஸ் ஐ அக்ரி அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அடுத்த பேஜுக்கு போவோம். அதுல நம்மளுடைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், நம்ம ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பரு, கேண்டிடேட் நேமு, மதர் நேமு, பர்த் இதெல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த செக்யூரிட்டி கேப்சா போட்டுட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தது நம்ம ப்ராசஸ் வந்து போயிடலாம். ரைட்டா, இது நீங்க அந்த இடத்துல போனீங்கன்னா நீங்க வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
இப்ப இந்த யூஜிலேயே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஆயுஷ் அட்மிஷன் சென்ட்ரல் கவுன்சிலிங் கமிட்டி AACCC இவங்களுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணணும், இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை வந்து கம்பல்சரி டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். இதில் எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் நேரடியாக RGR அகாடமிக்கு கால் பண்ணி பேசுங்க. ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ, ரைட். இதெல்லாம் ஆன்லைனில் வந்து என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரவுண்டு 1 அப்படின்றத என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன மாதிரி AACCC போர்ட்டல் AACCC.gov.in இந்த போர்ட்டலில் போனோம் அப்படின்னா ரவுண்டு 1க்கு எப்படி வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்ற சார்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா. ரவுண்ட் 1 சீட் அலாட்மெண்ட், ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கவுன்சிலிங்க்கு வந்து சாய்ஸஸ் கொடுத்தோம்னா அதெல்லாம் மாடிஃபை பண்ணி அதுக்கப்புறமா வந்து சாய்ஸஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ரவுண்டு 1ல எப்படி கொடுப்பாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரெகுலர் ப்ராசஸ் தான், இதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ரவுண்டு 2 அப்புறமா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சவே சீட்ஸ் அவைலபிலிட்டினா செகண்ட் ரவுண்ட் போவோம், அப்புறமா தேர்ட் ரவுண்ட் போவோம், அதுக்கப்புறமா ஸ்டே வேகன்சி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டுக்கு வந்து கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த AACCC.gov.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ரைட். இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்றதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன். சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா சீட்ஸ் 15% கோட்டா கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து இதுக்கான இது இருக்கு. அப்புறம் 100% பேம் சீட் ஆஃப் BHU வாரணாசியில் இருக்கக்கூடிய காலேஜில் BAMS இருக்கு, அதில் 100% சீட்டு. தென் BAMS சீட்ஸ் ஆஃப் ITRA ஜம்நகர்ல இருக்கு குஜராத்தில், எக்ஸப்ட் நாமினேட்டட் சீட்ஸ் 100% அது. அதுக்கப்புறம் BAMS 100% சீட்ஸ் NIA ஜெய்ப்பூர்ல இருக்கு. தென் 100% BAMS சீட்ஸ் வந்து NIA பஞ்ச்குலால இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா 100% BHMS ஹோமியோபதி இது சீட்ஸ் ஆஃப் NIH கொல்கட்டா வெஸ்ட் பெங்கால்ல அந்த சீட் 100%. தென் 100% BSMS சீட்ஸ் ஆஃப் NIS சென்னையில் இருக்கு, எக்ஸப்ட் நாமினேஷன் சீட்ஸ். நம்ம வந்து பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சயின்ஸ் இருக்கு இல்லையா அது. அப்புறம் 50% BAMS சீட்ஸ் ஆஃப் AIIA கோவால இருக்கிறது. 50% நார்த் ஈஸ்டர்ன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா அண்ட் ஃபோல்க் மெடிசன் ரிசர்ச் பசிகாட் அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு, அது 50%. தென் BUMS 50% சீட் ஆஃப் AMU அலிகர் யூனிவர்சிட்டி. தென் 50% BAMS அண்ட் BHMS சீட்ஸ் ஆஃப் NEIA அண்ட் ஷில்லாங் மேகாலயால இருக்கக்கூடிய சீட்ஸ். தென் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் ஆஃப் BPharm ஆயுர்வேதிக்ல BPharm இருக்குல்லையா ITRA அதுல ஜாம்நகர்ல குஜராத்ல இருக்கக்கூடியது. தி அபோவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆல் இந்தியா கோட்டா சீட் இஸ் டென்டேட்டிவ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, ரைட்டா. இதுல 15% ஆல் இண்டியா கோட்டால எய்டட் காலேஜஸ் எதெல்லாம் வருது, 15% ஆஃப் கவர்மெண்ட் எய்டட் ASU அண்ட் ASUன்றது ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி அண்ட் Hன்றது வந்து ஹோமியோ காலேஜஸ்ல. AACCC will conduct 4 rounds of counseling for admission to 15% seats through online mode. எல்லாமே ஆன்லைன் தான், இதுல எதுவுமே வந்து ஆஃப்லைன் கிடையாது. அது அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், அதே போல இப்போ காமிச்சாங்களே டீம் யூனிவர்சிட்டிஸ் அதில் 100% சீட்ஸ். தென் BPharm ஆயுர்வேதிக்கு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டோட ஸ்கோர்ஸ் வச்சு நீங்கள் போகிறதுக்கு அதுலேயும் கொடுக்குறாங்க. நீட் UG 2025 குவாலிஃபைட் கேண்டிடேட் ஆர் எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் டு BPharm வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக படிக்கிறதுக்கு +2 மார்க் வச்சு நம்ம போயிட்டு இருந்தோம் இல்லையா. ஆயுர்வேதியில் இருக்கக்கூடிய ஃபார்மசி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நம்ம நீட்டோட ஸ்கோர் வச்சு போகிறதுக்கு இந்த வருஷம் ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கணும். The AACCC will conduct 4 rounds counseling for admission AAQ seats of BPharm ITRA through online mode. round 1, round 2, round 3 அதே போல ஸ்டே வேகன்சி கொடுப்பாங்க. தென் BPharm பத்தி இதுல இங்க கொடுத்துருக்காங்க. ITRA ஜாம்நகர் குஜராத்ல இன்ட்ரோடக்ஷன், இந்த கோர்ஸோட இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா முக்கியமானது இந்த வருஷம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு BAMS BHMS BUMS தென் வந்து ஹோமியோபதி தான் இருக்கும். பட் இந்த வாட்டி BPharm வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் 2025-26க்கான அட்மிஷன் ஆயுர்வேதிக் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் இஸ் இன் ஆயுர்வேதிக் ITRA இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ரைனிங் ரிசர்ச் ஆயுர்வேதா
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ITRAன்னு சொல்றாங்க. கண்டக்ட்ஸ் த அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஆயுர்வேதால இருக்கிறவங்க பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி கோர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. விச் டீல்ஸ் வித் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் அத்தன்டிக் குவாலிட்டி கண்ட்ரோல்டு அண்ட் குவாலிட்டி அஷ்யூர்டு ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ். ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அத்தன்டிக், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல்டு அண்ட் குவாலிட்டி அஷ்யூர்டு வந்து ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸை வந்து தயார் பண்ணுறாங்க. தி கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன் டு திஸ் கோர்ஸ் இஸ் அஸ் பர் த ரிலவெண்ட் ரெகுலேஷன் அண்ட் ITRA ஆக்ட் 2020. ITRA ஆக்ட் படி இதை வந்து கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ரைட்டா, கோர்ஸுக்கான அட்மிஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. அவைலபிலிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சீட்ஸ், எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். தி அவைலபிலிட்டி ஆஃப் சீட்ஸ் ஃபார் a particular academic year will be as per the permission letter issued by the யாரு institute. Maximum 20% seats of the total intake capacity for the B.Pharm Ayurveda program is reserved for the diploma of pharmacy D.Pharm degree holders. ஏற்கனவே டிப்ளமா படிச்சு ஆயுர்வேதால டிப்ளமா ஆயுர்வேதிக்ல வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 20% சீட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. 2 seats shall be reserved for foreign national candidate. 2 seats வந்து foreign national candidate. The remaining seats are reserved for the candidate who qualified the NEET UG examination, and the counseling for admission to these seats shall be through AACCC UG counseling based on the All India Common NEET UG merit list. Right? அப்ப ரிசர்வேஷன் பாலிசி ஆஸ் பர் ரிசர்வேஷன் பாலிசி SC STக்கு OBCக்கு என்ன ரிசர்வேஷன் பாலிசியோ அந்த ரிசர்வேஷன் பாலிசியை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அதை பண்ணி தருவாங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் அட்மிஷன் பாலிசி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஸ்டிபுலேட்டட் சென்ட்ரல் கவர்மெண்ட் NCISM அவங்க as per ITRAல இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டீட்டெயில். இதெல்லாம் நீங்க அப்புறமா பார்த்துக்கலாம். ரிசர்வேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் SCக்கு 15%, 7.5%, STக்கு தென் வந்து ரெகுலர் OBCக்கு வந்து 27% ரிசர்வேஷன்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு. OBC NCL 27% வந்து அப்டேட்டட் ரிசர்வேஷன் லிஸ்ட் இருக்கு, அது பார்த்துக்கலாம். இந்த EWSக்கு 10% இருக்கு. ரைட்டா, இந்த அப்ளிகேஷன் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தேவையான B.Pharm BAMS இதெல்லாம் நீங்க எடுக்கிறதுக்கான அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எதனா டீட்டெயில் வேணும்னா நேரடியான கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.